கொஞ்சம் கூட வெட்கம் மானம் சூடு சொரண திராணி இல்லாத ஸ்டாலின் வீடியோ எடுக்கிறதுக்காக என்ன வேலை பேசலாமா? தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு நடக்கும் பாலியல் குற்றங்களுக்காக வெட்கம் மானம் இருந்தால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என அதிமுக தலைமை கழக பேச்சாளர் சிங்கை ராமச்சந்திரன் ஆவேசமாக பேசியுள்ளார். இல்ல ஒரு 4வது படிக்கிற சிறுமிய பள்ளியின் தாளாளர், 4வது படிக்கிற சிறுமிக்கு என்னங்க தெரியும்? 4வது படிக்கிற சிறுமிய பள்ளியின் தாளாளர் பாலியல் வன்கொடுமை பண்ணாங்களே, அந்த புள்ள அப்பான்னு கூப்பிடுதா? கொஞ்சம் கூட வெட்கம் மானம் சூடு சொரண திராணி இல்லாத ஸ்டாலின் வீடியோ எடுக்கிறதுக்காக என்ன வேலை பேசலாமா? உங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தைக்கு இப்படி இருந்தா சும்மா இருப்பீங்களா? சின்ன இந்த காலத்துல இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பெண் பிஞ்சு குழந்தை, இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? சைல்ட்ஹுட் ட்ராமானால எத்தனையோ பேர் 20 வயசு 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் தெரப்பி எடுக்கிறாங்க. மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது, குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுது. இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட துப்பில்லாத ஸ்டாலின் கால் மேல கால் போட்டு அப்பான்னு கூப்பிடுறாங்களா? வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கே விலகலாம். நம்பர் 1 முதல்வர், திராவிட முதல்வர், இந்தியாவிலேயே மிக சிறந்த ஆட்சி. தப்பா நினைச்சுக்காதீங்க, சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுற யாருமே இதெல்லாம் பேச மாட்டாங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும் ஒரு மனிதனும் இதை சொல்ல மாட்டான். எதிரிகள் இருக்கலாம், ஆனால் ஒரு எதிரியின் குழந்தைக்கு கூட இப்படி நடக்க கூடாதுன்னு நினைக்கிற மனம் கொண்ட மக்கள் தமிழக மக்கள், தமிழ்நாடு எவ்வளவு கஷ்டப்படும். ஒரு பெண் 9 மாசம் கஷ்டப்படனா முதல் 3 மாசம் வாந்தி, அதுக்கப்புறம் தலை சுத்தல், அதுக்கப்புறம் முதுகுவலி, இத்தனையும் தாண்டி மறுபிறவி எடுத்துத்தான் கடவுளை நாம் நேரில் பார்த்ததில்லை. ஒரு பெண் இன்னொரு உயிரை உருவாக்கி நம்ம சமூகத்துக்கு கொடுக்கிறார், இல்லன்னு சொல்ல முடியுமா? அப்படி மறுபிறவி எடுத்த ஒரு பெண் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை தாலாட்டி சீரூட்டி வளர்த்து ஒரு பள்ளிக்கு அனுப்பணும்னா எவ்வளவு ஒரு பேரண்ட்ஸ். இன்னைக்கு இது அரசு பள்ளியில மட்டும் நடக்கல, தனியார் பள்ளியிலும் நடக்குது. எவ்வளவு பேரண்ட்ஸ் வருத்தப்படுறாங்க, ஐயோ அது வெளியே சொல்ல முடியலன்னு கஷ்டப்படுறாங்க. இஎம்ஐ கட்டி பீஸ் கட்டுறாங்க, இஎம்ஐல லோன் வாங்கி பீஸ் கட்டுறாங்க. நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு ஸ்கூலுக்கு அனுப்புனா பாதுகாப்பு இல்லை. இரும்பு கரம் கொண்டு அடக்குவாராம் இவர் ஸ்டாலின். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.